Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட நாம் கேட்போம். வெங்கடேசன், வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன? இதற்கு முன்பு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? என்ன நிலவரம் வெங்கடேசன்? வணக்கம். மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் ரிட் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு முக்கியமான தீர்ப்பை கூறியது. அதில் ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருந்தது. இதனிடையேதான் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்தை பெறும் வகையில் அரசமைப்பு சாசனம் 143வது பிரிவை பயன்படுத்தி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த 14 கேள்விகளும் இந்த தமிழ்நாடு கவர்னர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை இருக்கின்ற சந்தேகங்களை எழுப்பி இந்த கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். தற்போது இந்த கேள்விகளை ஜனாதிபதி எழுப்பி இருப்பதன் மூலம் உச்சநீதிமன்றம் ஒரு அரசியலமைப்பு அமர்வை அவர்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளது. ஏனெனில் இந்த 14 கேள்விகளும் மிக மிக சட்ட சிக்கல்களை கொண்ட கேள்விகளாக உள்ளது. எனவே உச்சநீதிமன்றம் விரைவாக ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வை அவர்கள் ஏற்படுத்தி இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டியுள்ளது. 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு, குறிப்பாக இந்த அரசமைப்பு சாசனத்தின் 143வது பிரிவை ஜனாதிபதி மிக அரிதாகவே பயன்படுத்தி வருவதாக நாம் பார்க்க முடிகிறது. 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்திடம் இது போன்ற ஆலோசனையை கேட்டிருப்பது மிக மிக குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.